எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் என்ன பண்ணாங்க, கோபமூட்டினார்கள் அப்படின்றத பத்தி சொல்றாரு. ஏன் அதை கம்பேர் பண்றாரு? ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு அழைப்பு இருந்தது, அது கானானை சுதந்திரிகள் அழைப்பு. நமக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. சோ அவர்கள் அந்த அழைப்பை தவறுடப்போ நம்ம தவறுடக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல வேற எதெல்லாமோ எடுக்காம அதை எடுத்து அதிகம் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி கானானை சுதந்திரிக்கும்படி கூட்டிட்டு போனாரு, அதை பற்றி இங்கே பேசுகிறார். ஏன் அதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அழைப்புக்கும் நம்முடைய அழைப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது. யூதர்களா இருந்தவர்கள் கிறிஸ்துவ விட்டுட்டு, உபத்திரவத்திற்கும் கிறிஸ்துவ விட்டுட்டு திரும்ப யூத மார்க்கத்துக்கே போலாம் அப்படின்னு நினைச்சவங்க, அவங்களுக்கு பிரச்சனை அவங்க வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதவர்கள் கிடையாது, இல்ல வாக்குத்தத்தத்தை பற்றி தெரியாதவர்கள் கிடையாது. உடன்படிக்கை தெரியும், வாக்குத்தத்தங்களை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அவர்கள் கிறிஸ்துவ விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ விட்டுட்டு போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ டென்ஷன்ல யாரோ ஒன்று சொன்னாலுடைய மற்றபடி பொதுவாக நல்ல சிந்தனையில இருக்கும்போது எந்த கிறிஸ்தவ விசுவாசியும், உண்மையான விசுவாசி சொல்றேன், எந்த கிறிஸ்தவ விசுவாசியும் கிறிஸ்துவ விட்டு போக போறேன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தங்களை பத்தி அறிவில்லாமல் குருட்டாட்டத்தோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் சொல்லாம பாத்தீங்களா, நான் கேட்கறதுல பிறகு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ வச்சு போறேன். அதுதான் யோர்தானுக்கு முந்தின வாழ்க்கை, யோர்தான கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. ஜோம் பண்ணும் கிடைக்கும், ஆனா எல்லாம் வரல, ஏதோ வந்துருச்சு, அதை வச்சு வாழ்ந்துட்டு போறது. அந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப தேவையில்லை. நாம் சுதந்திரிப்பது எல்லாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பதுதான் சுதந்திரிச்சிருக்கோம். நம்ம ஒரு வீடு வாங்குறோமா, கர்த்தருக்காக அந்த வீட்டை நம்ம அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவுடைய நாமம் இந்த வீட்டின் மூலம் மகிமைப்பட வேண்டும். இந்த வீட்டில நாங்கள் உங்களுக்கு சாட்சியை வாழ வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். உங்க மனது, உங்க இருதயம் என்ன சொல்லுதுன்றதை தாண்டி உங்கள் வாயை பயன்படுத்துங்கள். உங்கள் மனதிலே இருதயத்திலே இருக்கிற காரியங்களை விட உங்கள் வாயில் கர்த்தர் அதிக வல்லமே வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்கள் ஆவியோடு உங்கள் வாய்க்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. உங்கள் மனது, உங்க உணர்ச்சிகள்லாம் பைபாஸ் பண்ணி போகக்கூடிய, there is a direct connection between your mouth and your spirit. So the power of God flows from your spirit to your mouth. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Lord. அன்றைய வார்த்தை சொல்லுகிறபடி கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் பல இடங்களிலிருந்து இந்த காலில் நாங்கள் இணைந்திருந்தாலும், இப்படி வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய ஆவியானவர், எங்கும் பிரசன்னமாகி இருக்கிற ஆவியானவர், சகல இடத்திலும் கிரியை செய்யக்கூடிய கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. சர்வ வியாபியாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையை போதித்து நடத்துவீராக. எங்கள் ஆவியை அனல் மூட்டி எழுப்புவீராக. உம்முடைய முழு ஆளுகைக்குள் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தையும் எங்களோடு நீர் பேசி இருதயத்திலே இதை பதிய வைப்பீராக. இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, எழுதிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. Let it be written in the tablets of our heart. இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள்ள உதவி செய்வீராக. எங்களோட பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 3ஆம் அதிகாரம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைப்பது எப்படி அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அது போன வருஷத்தின் கடைசி சில நாட்கள்ல இருந்து அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கோம். அதைதான் தொடர்கிறோம். போன மீட்டிங்ல இது யோர்தானை கடப்பீர்கள் அப்படின்ற தலைப்புல நான் பேசியிருந்தேன். யோர்தானை கடப்பது என்பதை பற்றி. அது போன அதை ஃபுல்லா நம்ம பார்க்க முடியல, இருந்த டைம்ல எவ்வளவு பார்க்க முடிஞ்சோ பார்த்தோம். ஸோ தொடர்ந்து அதை நாம் தொடரலாம். ஏனென்றால் இது மிக முக்கியமானதாக இருக்கிறது. வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள் நுழைவது என்பது பழைய உடன்படிக்கையிலும் சரி, புதிய உடன்படிக்கையிலும் சரி மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த கானான் என்பது பரலோகம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. ஓகே, அதனால அவங்க இதை அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா, நான் எடுக்கிறேன், அதை ஃபர்ஸ்ட் அதை வாசிக்கிறேன், கொஞ்சம் வாசிட்டு 2 பகுதிக்கு போலாம் திரும்பவும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, யோசுவா 3 படிக்கலாம், முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாம்.
இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, ஆரம்பிக்குது பாருங்க. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. இப்ப இந்த பரம அழைப்புனே நிறைய பேர் பரலோகத்தை பத்தி போட்டிருக்காங்க. அது பரலோகத்தை பத்தி போடல. பரம அழைப்புன்னு என்னன்னா இட்டர்னல் காலிங். நீங்கள் இந்த பூமியில பிறந்திருக்கிறீர்கள், தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னா உங்க உங்க அழைப்பு வந்து ஏதோ குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டெல்லாம் கிடையாது. காலிங்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆர் irrevocable. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. இது பரம அழைப்பு. பரம அழைப்புனா ஏதோ இந்த பூமியில நீங்க பார்க்கிற சில காரியங்களோட முடிவடைகிறது அல்ல, இது தொடர்கிறது. ஏனென்றால் ஒருவேளை கிறிஸ்துக்குள் சில பேர் மரித்திருக்கலாம், ஆனால் அவர்களும் உயிர் தருவார்கள் மறுபடியும். ஏனென்றால் அதான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். சோ அவர்களும் எழுந்திருப்பார்கள். ஆகவே அழைப்பு என்பது நித்தியமானது. அதுதான் பரம அழைப்பு அப்படின்னு சொல்லியதை தவிர இது பரலோக அழைப்பு அப்படின்னு கிடையாது. அப்படியா எடுத்துக்கூடாது. சோ இந்த பரம அழைப்பு பத்தி சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கு பாருங்க. தொடர்ந்து இந்த அதிகாரத்தை படிச்சு பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அந்த அழைப்பு பத்தி சொல்லுது. 7ஆவது வசனம், ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். ஓகே, எதை பத்தி பேசுறாரு இப்ப? வனாந்திரத்தை கோபம் மூட்டினது, சோதனை நாள் நடந்ததுன்னு எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் அவர்கள் வனாந்திரத்தில் என்ன பண்ணாங்க? கோபம் மூட்டினார்கள் அப்படின்றத பத்தி சொல்றாரு. ஏன் அதை கம்பேர் பண்றாரு? ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு அழைப்பு இருந்தது, அது கானானை சுதந்திரிகள் அழைப்பு. நமக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. சோ அவர்கள் அந்த அழைப்பை வந்து தவறுவிட போல நம்ம தவறுவிடக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல வேற எதெல்லாமோ எடுக்காம அதை எடுத்து அதிகம் பேசுறாரு. எதை பத்தி பேசுறாரு? கானான் அழைப்பு. இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி கானானை சுதந்திரிக்கும்படி கூட்டிட்டு போனாரு, அதை பற்றி இங்கே பேசுகிறார். ஏன் அதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அழைப்புக்கும் நம்முடைய அழைப்புக்கும் சம்மந்தம் இருக்கிறது. இதுதான் நான் கொஞ்சம் அன்னைக்கு கூட காட்டினேன். ஒரு 2-3 கால் முன்னாடி இருக்கிறேன் பேசியிருப்பேன் பத்தி. 2-3 வீடியோ முன்னாடி பல வீடியோ பாத்தீங்கன்னா இருக்கும். என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதிலே கோபத்திலே ஆணையிட்டேன். இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கு இளைப்பாறுதல் எதை சொல்றாரு இந்த இடத்துல? இளைப்பாறுதல் பிரவேசிப்பதுன்னா எதை பத்தி பேசுறாரு? தேவன் அருளின வாக்கு தத்தமாகிய கானான் தேசத்துக்குள் சுதந்திரிப்பது, உள்ள போது சுதந்திரிப்பது, அதை தான் இளைப்பாறுதல் சொல்றாரு. அவங்க அப்படி கோபப்பட்டாங்க, அவிசுவாசத்துல செயல்பட்டாங்க, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்றது. சோ அதை எடுத்து நமக்கு பேசுறாரு. 12 பாருங்களேன், சகோதர ஜீவனுள்ள தேவனிட்டு விளைவுக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத உங்களில் ஒருவனுக்கும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். இது ஒரு கான்டெக்ட் இருக்கு, அதை நான் அதையும் நான் பல இதுல சொல்லியிருக்கேன், திரும்ப லைட்டா சொல்லிடுறேன். இது சில யூதர்கள் கிறிஸ்தவத்தை விட்டுட்டு திரும்ப யூத மார்க்கத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்கொண்டு வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஒரு பயணமாக சொல்லுகிறார். எந்த பயணம் மாதிரி? கானான் பிரயாணம் மாதிரியே தான் சொல்றாரு. ஜஸ்ட் லைக் த ஜேர்னி ஆஃப் கேனன், ஜர்னி டுவர்ட்ஸ் கேனன் இந்த வில்டர்னஸ், அதே மாதிரி பயணம் தான் இதுன்றாரு. அவர்கள் எப்படி அவிசுவாசத்துக்குள்ள போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவிசுவாசத்துக்குள்ள போய்விடாதீர்கள், விசுவாசத்துல இருங்க அப்படின்றத பத்தி இந்த குரூப்புக்கு சொல்றாரு. நமக்கு அது எப்படி பொருந்துகிறது? நம்ம யாரும் இயேசு கிறிஸ்து விட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் தேவன் அழைத்திருக்கிற அந்த அழைப்பை சரியாய் புரிந்து கொள்ளாமல், இல்லைன்னா அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பம் இல்லாமல் இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஓகே, சோ அதை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சோ இதை நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்னொரு இளைப்பாறுதலை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, யோசுவா மூலமாவே இளைப்பாறுதல் வந்திருந்தால் இன்னொரு இளைப்பாறுதலை பத்தி பேசணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விசுவாசத்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம், அவர்கள் அவிசுவாசத்தினாலே பிரவேசியாமல் போனார்கள் என்று சொல்லுகிறார். சோ இன்னும் 4வது அதிகாரம் போனீங்கன்னா இன்னும் அதை பத்தி இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதோ வாக்குத்தம். இப்ப இது என்ன இளைப்பாறுதல், அது என்ன இளைப்பாறுதல்? அதாவது அந்த இளைப்பாறுதல் ஒரு குறிப்பிட்ட தேசம், கானான் என்கிற தேசம், அதுக்குள்ள போறதுதான் அந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் என்னது? நம்மள தேவன் அழைச்சிட்டு போற இளைப்பாறுதல். இது என்ன இளைப்பாறுதல்? இது என்ன இளைப்பாறுதல் பாத்தீங்கன்னா, வெறும்னா ஒரு தேசம் அல்ல. அதான் ரோமர் 4:13 அன்னைக்கு சொன்னேன், உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். சரியா? வெளிப்படுத்தல் 21-22 எல்லாம் பாத்தீங்கன்னா முழு உலகத்தையும் தேவனுடைய ஆதிக்கத்துக்குள்ள வர்றதை நம்ம பார்க்க முடியுது. சோ முழு உலகத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் அப்படின்னா, இப்ப கானான் தேசம் முழுதையும் சுதந்திரிக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரிக்க ஆரம்பிக்கணும். அதே போலதான் பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் வாக்குத்தத்தை, அவங்களுக்கு வந்து கானான் பத்தி மட்டும்தான் வாக்குத்தம் மெயினா, அந்த மட்டும் அதுதான் இங்க சொல்றாரு. ஆனா நமக்கு கானான் பத்தி மட்டும் இல்ல, அதாவது கானான்னா ஒரு தேசத்தை பத்தி மட்டும் சொல்லல. சில பேர் சொல்ற மாதிரி தேசமே கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பைபிள் எல்லாம் படிச்சு பார்த்தா பூமி கர்த்தருடையது, பூமியை நாம் சுதந்திரிப்போம் என்பதை தெளிவாக வேதம் சொல்லுகிறது. சோ பூமியை பற்றி இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இது வெறும் பூமி பத்தி மட்டும் கூட இல்ல, இது வந்து தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சொல்லுகிறது.
அதுக்கு தான் பாத்தீங்கன்னா பைபிள் ரொம்ப முக்கியம். பைபிள் இல்லாம இதெல்லாம் இன்டர்பிரட் பண்ண முடியாது. பழைய ஏற்பாடை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா இன்டர்பிரட் பண்ண முடியாது. பழைய ஏற்பாடு தப்பா இருக்கு, டெக்ஸ்ட் சரியில்லை, அவன் தப்பா எழுதுனா இவன் தப்பா எழுதுனா, அது நம்ம ஆண்டவர் வந்து கழுதையை வச்சு பேச வைக்கிறது. சோ யாராவது கழுத மாதிரி எழுதியிருந்தா கூட அதுல சத்தியமும் வல்லமையும் இருக்குது. சரி, அதனால பழைய ஏற்பாடை படிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பழைய ஏற்பாடுலாம் படிச்சு அதை கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சாதான் என்ன அழைப்புனே புரியும். ஓவரால் அழைப்பு. ஏன்னா பழைய ஏற்பாடு எதுங்க படிக்கணும்? அது பழைய ஏற்பாடு இல்ல பழைய ஏற்பாட்டுலயும் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு இங்க சொல்றாங்க. இளைப்பாறல் பிரவேசிக்க இதோட வாக்கு தத்தம் இருக்கு. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் எங்க இருக்கு? பவுல் பின்னாடி எழுதுறாரு வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் எந்த வாக்கு தத்தத்தை எழுதுறாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களும் எழுதுகிறார். எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். தேவன் நமக்கு வச்சிருக்கிற டார்கெட் என்ன? எல்லா வாக்கு தத்தங்களும் சுதந்திரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஒரு கொஞ்ச நேரம் எடுத்து இந்த வாக்கு தத்தங்களை ஸ்டடி பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற எல்லாமே அதுல இருக்கு. நீங்க அதுக்கு தனியா ஜெப குறிப்பெல்லாம் போடவே தேவை இருக்காது. இந்த ஃபெய்த் கன்ஃபெஷன்ஸ் பத்தி நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதெல்லாம் பண்றதுக்கு நீங்க பழைய ஏற்பாடு படிக்க தான் உங்களுக்கு வெளிச்சமே வரும். என்னென்ன பண்ணலாம், ஸ்கோப் என்னென்ன இருக்குன்னு. எல்லாம் பிசாசு வந்து இதெல்லாம் உனக்கு கிடையாதுன்ற மாதிரி உங்களை கன்வின்ஸ் பண்ணி வச்சிருப்பான். நீங்க வந்து உதட்டளவுல சொல்லுவீங்க, இல்ல எனக்கு கர்த்தர் எதனால தருவார், ஆனா இருதயத்துல வேற மாதிரி இருக்கும். சோ அதை மாத்துறதுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம அதிக நேரம் செலவழிக்க வேண்டும். செலவழிக்க தான் நமக்கு வந்து என்ன ஸ்கோப் இருக்கு, நம்முடைய இளைப்பாறுதல்னா என்ன, அதுல வாக்குத்தத்தங்கள் என்னன்னு தெரிய வரும். ஓகே, சோ அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு வாக்குத்தம் பிரதான வாக்குத்தத்தமா இருந்தது. நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அவங்களுக்கு அது இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா அவங்களுக்கும் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் பண்ணினது கிறிஸ்துவை முன்னிட்டு தான் பண்ணாரு. அதாவது மெயின் உடன்படிக்கை, ஆபிரகாமின் உடன்படிக்கை கிறிஸ்துவை முன்னிட்டு பண்ணதா. அப்பனா மற்றதான் எப்படி கிறிஸ்துவ முன்னிட்டு இல்லாம இருக்கும்? எல்லாமே கிறிஸ்துவ முன்னிட்டு பண்ணது. அப்ப எல்லா வாக்குத்தங்களும் கிறிஸ்துவ முன்னிட்டு பண்ணது. ஓகே, அதாவது இந்த இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதித்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. அது நீங்க தான். உங்களை எவனா ஆசீர்வதிச்சா கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பாரு. உங்களை எவனா சபிச்சா கர்த்தர் அவனை சபிப்பாரு. ஏன்னா நீங்க தான் இஸ்ரவேல். அது மாறல. இஸ்ரவேலை குறித்து சொன்ன எதுவுமே மாறல. ஆனா இஸ்ரவேல் யாருன்றது பெரிய மாற்றத்துக்குள்ளா இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குது. கிறிஸ்துக்கு வெளியே இஸ்ரவேல் கிடையாது. கிறிஸ்துக்கு வெளியே இஸ்ரவேல் கிடையாது. நம்ம தான் இஸ்ரவேல். சோ இதெல்லாம் வந்து பைபிள் படிச்சாதான் நல்லா ஏறும் மண்டையில. ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரிக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். ஓகே, எல்லா வாக்குத்தம் எல்லாமே அடங்கி வாக்குத்தத்துல இல்ல வாக்குத்தம். சில பேர் கேட்கறாங்கல்ல, பைபிள் இதை பத்தி எழுதவே இல்லை அப்படின்னா நீங்க பைபிள் சரியா படிக்கலன்னு அர்த்தம். அப்படி இப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது புரிய வரும். அது வந்து இப்ப பல காலகட்டத்துக்கு சேர்த்து பைபிள் எழுதணுங்க. அப்படிதான் ஆவியானவர் எழுதியிருக்காரு பரிசுத்தவான்கள் மூலமா ஏவி எழுதியிருக்காரு. அதனால வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கும். ஆனா நம்ம தோண்ட தான் வரும். மெடிடேட்டிங் அண்ட் ரீமெடிடேட்டிங் தான் வரும். உங்களுக்கு தெரியுமா மைனிங், அதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் பைபிள்ல சொல்லியிருக்கு தெரியுமா? மைனிங், எல்லா விதமான மைனிங், அயன் மைனிங், ஓர், அது இது எல்லாம் இதெல்லாம் கர்த்தர் கொடுப்பேன்னு சொல்லி பைபிள் இருக்கு. இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள்ல வருது. உபாவம் படிச்சு பாருங்க. நீ போற தேசம் வந்து செம்பு வெட்டி எடுக்கத்தக்க தேசம் போட்டிருக்கு. உனக்கு இரும்புலாம் இருக்கும், நீ தோண்டி எடுக்கலாம்னு போட்டிருக்கு. மைனிங் பத்தி எல்லாம் போட்டிருக்கு. சோ அந்த அதை நீங்க படிக்கும் போது என்ன ஆகும், மைனிங்கோட ஒரு உண்மையிலே ஒரு நாள் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தார் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தாங்க. ஒரு பேங்க்னால பயங்கரமான பிரச்சனையில் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து நான் வந்து அவங்களுக்கு ஜெபிக்க முடியும் சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு பைபிள எடுத்து அவங்களோட ஒரு பகுதி ஆண்டவரை காட்டினாரு. தமிழ் பைபிள் தான், தமிழ் வசனம் தான் வந்தது. ஆனாலும் இங்கிலீஷ்ல பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்கன்றதுக்காக அந்த வசனத்தை அனுப்பலாம்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல நான் தேடினா, அது வந்து இந்த எசேக்கியா ராஜா பிரச்சனையில வந்து இவன் உள்ள குறுக்க வந்தது. இந்த சனகரிப்பு வந்து எசேக்கியாவை மிரட்டின அந்த பகுதி அது வரும். அதுல வந்து ஒரு வசனம் இப்படி வருது, தமிழ்ல வருது. அவன் அதற்கு எதிராக வந்து கொத்தளம் போடுவதும் இல்லைன்னு வருது. இங்கிலீஷ்ல எடுத்துற மாதிரி இருக்கு. அது எந்த வருஷன் கூட எனக்கு தெரியல. நான் அன்னைக்கு எடுத்த வருஷன்ல அது இருந்துச்சு. ஏதோ ஒரு வருஷன் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். அவங்களுக்கு அனுப்புறது அந்த வருஷன்ல இருந்தது, he will not set up a bank against it அப்படின்னு போட்டுருச்சு. see I understand மீனிங்கே வேற. ஓகே, ஆனா look at that word bank. சோ இப்ப பல பேர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸ்பிரிட்ல நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு ரைட் டிரான்ஸ்லேஷன் கூட எடுத்துருவாரு. அதனால சில டிரான்ஸ்லேஷன் தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனும் ஒரு ஆஸ்பெக்ட் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏசாயா 61 வந்து NIV-ல ரொம்ப அழகா வருது. ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார்னு வருது. அது வந்து அவங்க சூப்பரா மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் த சாவரின் லார்ட் இஸ் அப்பான் மீ. சாவரின் லார்ட், லுக் அட் தட் வேர்ட், அந்த சாவரின்ற வேர்ட் பாருங்க. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு கர்த்தருடைய வார்த்தையில. சோ அது மாதிரி பார்க்கும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இருக்கு.
வாக்குத்தத்தங்கள் எல்லாமே இருக்கு, அதுல எல்லாமே இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரிக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இதுதான் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. ஒவ்வொரு ஏரியாலையும் உங்க வாழ்க்கை பகுதிகளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் அறிந்து அவரோடு உறவிலே தொடர்பிலே அந்த வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க. யூ bring it to reality. இப்ப கட்டாத வீட்டில் குடியிருப்பாய் அப்படின்னு வருது, அது ஒரு வாக்குத்தத்தம். நீ வந்து வாக்குப்பட தேசக்குள்ள நுழைந்து விஸ்தாரமான பெரிய நல்ல வீடுகளை சுதந்திரிக்கும் போது அப்படின்றது ஒரு வாக்குத்தத்தம். அவ வீட்டுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னா நீங்க அதை ஜெபித்து அது உங்களுக்கு ரிசல்ட் வருது பாத்தீங்களா, அது ஒரு இளைப்பாறுதல். ஆனா அது ஒரு இதுல நிறைய நமக்கு தேவன் வைத்திருந்தா அப்ப நிறைய சுதந்திரிக்க வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சமா சுதந்திரிக்கலாம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதான் ஆண்டர் சொன்னார், எடுத்தோன்னே நான் உன்னை அப்படியே எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பேன். ஏன்னா உன்னால முடியாது, உன்னால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தந்துட்டே இருப்பேன். ஆனா ஒரே ஒரு விஷயம், தொடர்ந்து நீ யுத்தம் செய்யணும். நமக்கு சொல்ற தொடர்ந்து ஜெபிக்கணும், நம்ம தொடர்ந்து கேட்க வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். சோ இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும், தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கணும். இது நமக்கு சொல்றாரு, ரைட்? சோ இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பது என்பது முக்கியமானது. அதுக்குதான் இப்ப நான் எடுத்து காட்டிட்டு இருக்கேன். எபிரேயர் 4 என்ன சொல்றாருன்னா, இப்ப கிறிஸ்துவ விட்டு நீ போயிட்டனா வாக்குத்தத்தமா இருக்கு இல்ல. நீ இஸ்ரவேலா இருக்கலாம், நீ வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனா இருக்கலாம், பஸ்காவை ஆசிரியக்கிறவனா இருக்கலாம், எல்லா ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல இருக்க அவ்வளவு நியமத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டேன், மோசையோட நியாயப்பிரமாணத்தை வந்து A to Z ஃபாலோ பண்ணி சொல்லலாம். ஆனா கிறிஸ்துவனா வாக்குத்தத்தங்கள் வராது, பிரச்சனை வந்துரும்ன்றாரு. ஓகே, சோ அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது என்பதை நான் அடுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொல்லிருக்கேன், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த டைம்ல யூதர்களா இருந்தவர்கள் கிறிஸ்துவ விட்டுட்டு உபத்திரவத்தினதும் கிறிஸ்துவ விட்டுட்டு திரும்ப யூத மார்க்கத்துக்கே போலாம் அப்படின்னு நினைச்சவங்க, அவங்களுக்கு பிரச்சனை வந்து அவங்க வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதவர்கள் கிடையாது, இல்ல வாக்குத்தத்தத்தை பற்றி தெரியாதவர்கள் கிடையாது. அவங்களுக்கு உடன்படிக்கை தெரியும், வாக்குத்தத்தங்களை பற்றி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அவர்கள் கிறிஸ்துவ விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ விட்டுட்டு போறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அன்லெஸ் ஏதோ டென்ஷன்ல யாரோ ஒன்றேன்னு சொன்னாலும் மற்றபடி பொதுவாக நல்ல சிந்தனையில் இருக்கும்போது எந்த கிறிஸ்தவ விசுவாசியும், உண்மையான விசுவாசியும் சொல்றேன், எந்த கிறிஸ்தவ விசுவாசியும் கிறிஸ்துவ விட்டு போக போறேன்னு சொல்ல போறது கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தங்களை பத்தி அறிவு இல்லாமல் குருட்டாட்டத்தோடு இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. சில பேர் இல்லைன்னே பேசி விட்டுறாங்க, ஆனா சில பேர் இல்லைன்னு சொல்றது இல்லை, ஆனா அதை பத்தி அறிவு இல்லாமல், ஏன்னா அதை சுதந்திரிக்க ஒரு அறிவு வழி தெரியாமல் அப்படியே ஒரு வேதனையிலும் வருத்தத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. சோ இன்னைக்கு வந்து வாக்குத்தத்தத்தை விட்டு விலகி இருக்கிறோம், கிறிஸ்துவ விட்டு விலகல, வாக்குத்தத்தை விட்டு விலகி நிறைய பேர் இருக்கும். அது நமக்கு கூட தெரியாமலா இருக்கிறோம். ஏன்னா நானும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தேன், இஸ்ரேல் கொடி போட்டு ஒரே ஆட்டிகிட்டே இருப்பேன், ஐயோ இஸ்ரேல் 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 அப்படின்னு இஸ்ரேல் புகழ் பாடிட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா இன்னும் வாக்குத்தத்தங்களும் அவங்களுக்கு தான் இருக்குன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நான். பழைய படம் படிக்கும் போது அவர்களை அந்த தேசத்துல திரும்ப சேர்க்க பண்ணுவேன்றப்ப 1948 அந்த வீடியோ போய் உட்காந்து பார்ப்பேன். ஓ எப்படி பாருங்க, எல்லா தேசத்துல இருந்து வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் நினைச்சேன் அது அவங்களை பத்தி தான் சொல்லியிருக்கேன், எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற ஆட்களுக்கும் நன்றி. இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் அப்போஸ்டல் சில பேர் இருக்காங்க. எனக்கு ஆரம்ப காலத்துல இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது பாஸ்டர் ஜெசுடி தான். ஸோ அவர் சொல்லலாம், எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, அது ஒரு ஐடியா கூட வந்திருக்காது. நான் முதல்ல ஒத்துக்கல, இது நான் எதிர்த்துலாம் பேசினேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை கர்த்தர் எனக்கு விளக்கி காட்டினாரு, நானும் எனக்கும் காட்டினாரு, ஆமா உண்மைதான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஆழமாக படிக்க ஆரம்பிச்சேன் அதை பத்தி. சோ அதனால பாத்தீங்கன்னா வாக்குத்தத்தங்கள் வந்து யாருக்கும்ன்ற மாதிரி நம்ம நிறைய பேர் இருக்கோம், சரியா? சோ பிசாசு எந்த அளவு மனசோர்வுக்குள்ள கொண்டு போறான்னா, இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னா, மோசே வந்து 2-3 தடவை வந்து பேசும்போது ஒரு பாயிண்ட்ல பார்வோன் வந்து ரொம்ப கடினமாகறான், ஆகி சொல்லிடுறான், இவங்களை ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டுறான். டார்ச்சர் பண்ணிவிட்டோன்னே வேதம் சொல்லுது, மனமடிவினால் அவனுக்கு செவி கொடாமல் போனார்கள். நான் ஐ பிலீவ் நான் பார்த்துட்டு இருக்கேன், சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, மன சோர்வினாலே உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை எடுத்து படிக்க கூட ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது. டோன்ட் வரி, யுவர் டான் இஸ் நியர்பை. உங்களுடைய விடுவு காலம் விரைவில் இருக்கிறது, அருகாமையில் இருக்கிறது, தொலைவில் இல்லை. கர்த்தர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார், உங்கள் நீதியை நியாயத்தையும் பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிறார். உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்கள் பின்னிட்டு விடுவார்கள், they will fall backwards, பின்னிட்டு விடுவார்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. அது மட்டும் இல்ல, தடையாய் இருக்கிற காரியங்கள் மாறப்போகுது. ஆகவே ஒரு புதிய உற்சாகத்தோடு தெம்போடு கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தங்களை பாருங்க. அதுலதான் உங்களுக்கு ஜீவன் இருக்குது, அதுலதான் ஜீவன் இருக்கு. திரும்ப சொல்றேன், அதுலதான் ஜீவன் இருக்கு, வேற எங்கேயுமே ஜீவன் இல்லை. பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு மன சோர்வை கொண்டு வந்து, இது ஒண்ணும் நடக்காது, இது இப்படியேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணத்தை வலுவா உங்க மனத்துல விதைக்க பார்ப்பான். நான் சொல்றேன், உங்களுக்கு வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. நான் அதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேச போறேன்.
ரைட். ஃபர்ஸ்ட் நான் இதை மட்டும் சொல்ல விரும்பினேன். ஏன்னா அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதுதான் முக்கியமானது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை வஞ்சித்து வைத்திருக்கிறான் பிசாசு. எப்படின்னா, அதெல்லாம் நடக்காது, வாக்குத்தத்தம்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, நீ கர்த்தருக்கு உண்மையா இருந்து பரலோகத்துக்கு போயிரு, இறந்து பரலோகத்துக்கு போயிரு, அதை மட்டும் பாத்துக்கப்பா, அதுதான் முக்கியம், ரட்சிப்பு தான் முக்கியம். சில பேர் சொல்லுவாங்க மற்றதெல்லாம் இல்லாட்டி பரவாயில்ல பேர், ரட்சிப்பு இருக்குல்ல ரொம்ப சந்தோஷம். சரி, அது எப்படி எடுத்துக்கலாம்னா, ரட்சிப்பு இருக்கு அதனால எல்லாமே எனக்கு வந்துரும்னு எடுத்துக்கிட்டா தப்பு இல்லை. ஓகே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அது ரொம்ப சந்தோஷம், அது மூலமா நான் எல்லாத்தையும் ஒருவேளை இன்னைக்கு இழந்ததுனாலும் நாளைக்கு எடுத்துப்பேன்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனா கிறிஸ்து இருக்காருங்க, எனக்கு எதுவும் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன்னு சொன்னா அதுக்கு பேர் மதம், அது ரிலிஜன். ஓகே, ஒரு 2 நாள் முன்னாடி யோசிச்சு பாருங்க, ரிலிஜனுக்கும் ஃபெய்த்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. விசுவாசத்துக்கும் மதத்துக்கும். மதத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு, ரிலீஜியஸ் ஸ்பிரிட். அது என்னன்னா, 2 பேரும் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பார்கள். மதத்துல இருக்கிறவனும் ஜெபிப்பான், அவனோட இருதயத்தின் வாஞ்சையை ஜெபிப்பான், விசுவாசத்துல இருக்கிறவனும் ஜெபிப்பான். 2 பேருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா ஜெபிப்பான். மதம்னா அந்த ரிலிஜியஸ், இதை சொல்றேன், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ரிலிஜன், மதத்தின் ஆவி, இல்லைன்னா ஒரு வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம், அந்த பழக்க வழக்கங்கள் அதுல இருக்குது. பெந்தேகோஸ்தே சபையில கூட இப்படி இருக்க முடியும். அதுக்குதான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ வந்து என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, சடங்குன்னு அதெல்லாம் சிஎஸ்ஐ பிரதர், ஆர்சி பிரதர், நாங்களா டங்ஸ்ல பேசுவோம். ரொம்ப நல்லது, நான் இப்ப சொல்றதை கவனிச்சா உங்களுக்கு புரியும். என்னன்னா, நீங்க வந்து அதான் மதத்தை இருக்கணும் ஜெபிக்கலாம் ஒரு காரியத்துக்காக. ஆனா அது நடக்க மாட்டேங்குது, கொஞ்ச நாள் ஆகுது, டிலே ஆகுது, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உடனே டக்குன்னு மதத்துல இருக்கவன் வேற எதுக்காவது என்ன பண்ணுவான் தெரியுமா, அவன் லைஃப்ல ஏதாவது போயிட்டு இருக்க நல்லது எதையா எடுப்பான், எடுத்துட்டு ஆண்டவரே நான் அது கேட்டேன், அது எனக்கு கொடுக்கல, அட்லீஸ்ட் இதாவது வந்திருக்கு, ரொம்ப நன்றி, நான் ரொம்ப திருப்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இதான் மதத்துல இருக்கிறேன். இவனுக்கு உண்மையிலே விசுவாசம் இல்ல, கரெக்டான விசுவாசம் இல்ல, தான் கேட்டது தேவன் கொடுப்பாருன்னு அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த இது மாதிரி இருக்கு, கல்லுல விழுந்த விதை அப்புறம் முள்ளுல இடத்த விழுந்த விதை மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஆர்வமா இருக்கான், அப்புறம் அப்படியே போயிடுறான். ஓகே, மதத்துல இருக்கவங்க நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க, ஆர்வமா ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்த வயது விட்டுருவாங்க அப்படியே. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அது நடக்கிற மாதிரி தெரியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்வார்கள். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே, பரவாயில்ல ஆண்டவரே, நிறைய பேர் இன்னைக்கு இருக்குது, ஒரு பெரிய வஞ்சகத்தில் இருக்கிறான். அவன் என்னன்னா, இந்த மாதிரி அவங்க ஏதாவது வாந்தி விருப்பங்கள்லாம் ஜோம் பண்ணுவாங்க, ஜோம்ல நடக்க மாட்டேங்குது, இது ஒரு பேட்டர்னா இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோகத்தை அந்த வருத்தத்தை மறைப்பதற்கு ஊழியத்தை கையில் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துட்டு இவங்க என்ன இமேஜ் சொல்லுவாங்கன்னா, நான் ஜோமனெல்லாம் கத்திட கொடுக்கல, ஆனா எனக்கு கத்திட்ட ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நான் சந்தோஷம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, கத்திட ஊழியத்தை செய்வது தப்பு இல்லை, சந்தோஷம், நல்லது, செய்ய வேண்டும், செய்யலாம், தவறில்லை. ஆனால் உங்கள் விருப்பங்கள், வாஞ்சைகள், நீங்கள் ஜெபிக்கிற காரியங்களை அடகு வைத்து விட்டு அதுக்கு பதில இதை வச்சுட்டு இது போதும் எனக்குன்னு சுத்தக்கூடாது. ஒரு ஃபேஸ் இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ண எக்ஸாக்ட் காரியங்கள் வராமல், அதுக்கு தாமதமாக அதுக்கு பதில் வராமல் இருக்கிற ஒரு காலம் இருக்கலாம், அது நடந்துட்டு இருக்கலாம், ஓகே. ஆனா அந்த டைம்ல விசுவாசிக்கிறவனுக்கும் மதத்துல இருக்கிறவனுக்கு வித்தியாசம்னா, மதத்துல இருக்கிறவன் எதற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாலும் அதை விட்டுருவான், நிறுத்திடுவான். நிறுத்திட்டு வேற ஏதோ வச்சுட்டு சந்தோஷமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான். எனக்கு நிறைய பேர் வந்து கடன் அது இதுன்னு ஜோம் பண்ண வந்தவங்க, பிரச்சனையில வந்தவங்க, அது சரியாக மாட்டேங்குன்னு அதுக்கு பதில் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும். அது ஊழியமும் ஒழுங்கா பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும், அது நல்லா இருக்காது, ஓரளவுக்கு தான் இருக்கும். இதை மறக்கிறதுக்கு அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே கர்த்தர் தங்களை விசாரிக்கிறவர் என்கிற அறிவில்லை. மூத்த குமாரன் மாதிரி ஆயிடுறாங்க, வீட்டு வாசல்ல தான் இருக்கான், ஆனா எதையும் சாப்பிடறதுல உள்ள வர்றதே கிடையாது. ஆனா கெட்ட குமாரன் எங்க இருந்தாலும் கரெக்டா வந்துட்டான் பாருங்க, எங்கெல்லாமோ போனா, ரொம்ப தூரம் போனா, ஆனா கரெக்டா அவன் உள்ள வந்து இறங்கிட்டான், சாப்பிட்டு டைனிங் டேபிள் வந்துட்டான். விசுவாசம் இருக்கிறவன் எப்படி இருக்கான்னா, அவனுக்கும் காலதாமதம் சில பல காரணங்களால் நடக்கலாம், அவன் நினைச்சது போல நடக்காதபடி இருக்கலாம். ஆனா விசுவாசிக்கிறவன் என்னன்னா, அவன் எதை விசுவாசித்தானோ, எதை பிடித்து கொண்டானோ அதுக்கே மறுபடியும் வந்துட்டே இருப்பான். அவனும் டெம்பரரியா நம்பிக்கை இழக்க வாய்ப்பு இருக்குது இடையில ஒரு பாயிண்ட்ல. ஐயோ என்ன நடக்கிற மாதிரி தெரியல, ரொம்ப சோர்வாகி அப்படியே ஒரு மாதிரி விட்டு போறதுக்கு, அந்த விருப்பம் குறைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவன் உண்மையான விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவனா இருக்கிறபடியால், அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறபடியால், அது அவனுடைய வாஞ்சையை அவனை திரும்ப போக வைக்கும், திரும்ப திரும்ப அங்கேயே கொண்டு போயிட்டே இருக்கும். திரும்ப அவன் வந்து என்னதான் வேணாம் நினைச்சாலும் திரும்ப ஒரு 2 நாள் போதும் ஆண்டவரேன்னு எளியா மாதிரி ஜெபம், 3ஆவது நாள் திரும்ப வந்துடுவான், வந்து உட்காந்துருவான். உட்காந்து இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி நெருப்பு எரிஞ்சா கூட நான் விசுவாசிக்க போகிறேன், நான் தொடர போகிறேன், என் தேவன் நிச்சயம் செய்வார், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உள்ள வந்துடுவான் மறுபடியும். இதுதான் என்ன வேணுமோ அதுலயே நிற்பான், அதை கிடைக்கிற வரைக்கும் அந்த இடத்துக்கு போக மாட்டான். அந்த பாயிண்ட்லயே திரும்ப திரும்ப நிக்கிறவன் தான் உண்மையிலே விசுவாசம் இருக்கிறவன்.
நீங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம். நீங்க மதத்தின் கண்ட்ரோல் இருக்கீங்களா, விசுவாசத்தின் கண்ட்ரோல் இருக்கீங்களான்னு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இன்னொரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, மதத்தில் இருக்கிறவனுக்கு வந்து அப்படி ஒரு 5-6 வசனத்தை வச்சு சுத்திக்கிட்டே இருப்பான். அதனாலதான் அப்படி இருக்கான். வார்த்தை உள்ள இறங்க இறங்க தான் விசுவாசம் வந்து செயல்பட ஆரம்பிக்கும். சரி, ஓகே. ஸோ இது நான் ஆக்சுவலா பேச வரல, பட் நமக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் இது பேச வேண்டியதாச்சு. நம்ம யோசுவா 3ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அதுல இருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேச விரும்புகிறேன். யோசுவா 3ஆம் அதிகாரம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே ராத்தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையமெங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்களை தேவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராக ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழம் தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இந்த 4வது வசனத்தின் ஒரு பகுதியை மட்டும் பேசுறேன், கடைசி பகுதி. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். சரி, சோ இந்த யோர்தானுக்கு பின் அப்புறம் யோர்தானுக்கு முன், சரி, 2ஆ பிரிக்கலாம். பிரிச்சு யோர்தானுக்கு முன்பாக என்ன வாழ்க்கை, யோர்தானுக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை என்ன, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன பற்றி இதை மட்டும் மெயினாவே சொன்னாலே போதும் இன்னைக்கு. அதுவே கொஞ்சம் முக்கியமான ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது. சோ யோர்தானுக்கு முன்பாக என்ன வாழ்க்கை அப்படின்னு சொன்னா, யோர்தான் முன்னே அவர்கள் இருந்த வாழ்க்கைகளே விசுவாசத்திற்கு மிகப்பெரிய வேலைன்னு ஒண்ணு கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா மண்ணா தானா வந்து விழுந்துரும். அதுக்கு அவங்க விசுவாசிக்க வேணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது அவங்க கேட்லாம் வரல, சாப்பாடு இல்லையே நாங்க ஆண்டவரே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. சில பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் அப்படிதான் கேட்கறதுல பிறகு ஆண்டவர் என்ன கொடுக்குறாரோ வச்சுட்டு போறேன். அதுதான் வந்து யோர்தானுக்கு முந்தின வாழ்க்கை, யோர்தானை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. ஜோமனும் கிடைக்கும், ஆனா எல்லாம் வரல, ஏதோ வந்துருச்சு, அதை வச்சு வாழ்ந்துட்டு போறது. அந்த வாழ்க்கைக்கு விசுவாசம் ரொம்ப தேவையில்லை. சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து ஆண்டோட்ட போய் அழுது ஜோமனு எனக்கு அடுத்த நடக்குது. அதெல்லாம் யோர்தானுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. அது வரைக்கும் நடக்காதெல்லாம் நடந்துருக்கு பிரதர். யோர்தானுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. சரியா, அழுது ஜெபிக்கிறது இதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில ஏரியாஸ்ல நீங்க யோர்தானை கடக்காமல் இருக்கலாம். ஆகவே நிச்சயம் அது தேவைப்படும். ஆனா வந்து அதை வச்சே ஓட்டிடலாம், அது அப்படி ஒரு வாழ்க்கை. ஓகே, ஆனால் யோர்தானை கடக்கிறது என்பது வேற ஒரு அனுபவம், வேற ஒரு வாழ்க்கை, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லைஃப். ஓகே, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து என்னன்னா, சாரி, இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து இவங்க ஆக்சுவலா கூப்பாடு போட்டு வாங்கியிருப்பாங்க. போய் சண்டை போட்டு என்ன கொடுக்க மாட்டாரா, ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா, சில பேர்லாம் இந்த மாதிரி பேசுவாங்க, இது நடக்கவே இல்லை, ஆண்டவர் என்ன கண்ணு இல்லையா, அவருக்கு காது இல்லையா. அவங்களே எங்க இருக்காங்கன்னா அந்த யோர்தான்ல தான், யோர்தான் முன்னாடி இருக்காங்க, யோர்தான் அவங்க கிராஸ் பண்ணல. ஓகே, நான் அன்னைக்கு போன வீடுல சொன்ன மாதிரி பெருங்கூட்டம் யோர்தானை கடக்கவில்லை கிறிஸ்தவர்கள். அவர்கள் இங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க நல்லா தான் இருக்கு, அருமையா இருக்கு பிரதர், சூப்பரா இருக்கு அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி குறிப்பா எதை குறிச்சும் ஜெபிக்கவே மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். என்ன பயம்னா, ஜோமணி நடக்காம போயிடும், இல்ல பழைய அனுபவங்கள் இருக்கும். ஜோமணி நடக்கல, எங்க இருந்து வரும், எப்படி வரும், முன்னாடி நடக்கல இப்ப எப்படி நடக்கும், நம்ம அப்படின்னு மாறிட்டோம், முன்னாடி பின்னாடி நம்ம ஒன்னும் மாறலையே, அப்படியே தானே இருக்கோம், எதை வச்சு நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சில பேருக்கு எப்படி இருந்தா, நம்ம இவ்வளவு ஜோமணியே வரல, இனிமேட்டு என்ன வரப்போகுது, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். அதனால இவங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்களுக்காக ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்ணணும்னு எந்த இன்ட்ரெஸ்ட்மே பெரிய அளவுல இருக்கவே இருக்காது. ஓகே, சோ ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா சிலது நடந்துட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இதே ஜெபம் பண்ணி வர்றது நின்று போச்சுன்னா என்ன பண்றது, ஏதாவது புதுசா ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. புது காரியங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள், அவங்களுக்கு விரும்புகிற காரியங்களை பத்தி ஜெபிக்க மாட்டாங்க, அவங்க அப்படியே இருப்பாங்க. இதுதான் வந்து யோர்தானுக்கு முந்தைய வாழ்க்கை, யோர்தான் கிராஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்க வாழ்க்கை. சோ இந்த வாழ்க்கையில விசுவாசத்துக்கு பெரிய அளவு வேலை இல்லை. கிறிஸ்தவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள், விசுவாசம் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி. சோ அதனால வந்து அதாவது பேசிக் விசுவாசம் இருக்கும். கிறிஸ்தவை விசுவாசிப்பார்கள். அவர் அந்த நைசியன் கிரீடா ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்படியே அறிக்கை மாதிரி வரும். நான் வந்து இயேசு விசுவாசிக்கிறேன், பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், குமாரனாகிய இயேசு விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி அறிக்கைகள். அந்த மாதிரி இது வந்து அந்த லெவல், அந்த ஃபெய்த் தான், அந்த லெவல் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. சோ இது விசுவாசம்னே சொல்ல முடியாது. நான் பேசுற கான்டெக்ட்ல, இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க கான்டெக்ட்ல, சுதந்திரிக்கிறது அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது இது விசுவாசம் கிடையாது.
சோ இந்த ஒரு வாழ்க்கை இதுதான் யோர்தானுக்கு முந்தைய வாழ்க்கை. ஆனால் யோர்தானை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அது யோர்தானை கடப்பதே விசுவாசத்தினால்தான் நடக்கிறது. ஓகே. சோ யோர்தானை கடக்கிறதே விசுவாசம். விசுவாசம் அங்கேயே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எரிகோவோ ஆயி பட்டணம் எல்லாம் ஒன்னொன்னா கான்கர் பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையும் விசுவாசத்தின் வேலையை நம்ம பார்க்க முடியும். சோ ஆனா இந்த சைடு என்ன பாத்தீங்கன்னா யோர்தானை கிராஸ் பண்ண பிறகு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இங்க அங்க விசுவாசம் இல்லை, இங்க கண்டிப்பா விசுவாசம் தேவைப்படுது. ரெண்டாவது என்னன்னா யோர்தானை கடந்த பிறகு அந்த தேசம் வந்து இச்சிக்கப்படத்தக்க தேசம். இட் இஸ் a land that is envied upon, that can be envied upon. இச்சிக்கப்படத்தக்க தேசம் என்னன்னா அதுல வந்து இல்லாத காரியங்களே கிடையாது. எல்லா நன்மைகளும் அந்த நாட்கள்ல கண்டெம்பரரியா எதெல்லாம் நன்மைன்னு சொன்னாங்களோ எல்லா நன்மையும் நிரம்பி வழிந்த தேசம் தான் அந்த தேசம். இன்னொன்னு என்னன்னா இவர்கள் போய் எங்க காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களுடையது. ஒரு இடத்த கூட நீங்க மேகம் எழும்புச்சு அப்பதான் போனாங்க அது வரைக்கும் உட்காந்துருந்தாங்கன்னு பார்க்கவே முடியாது. இந்த மாடல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இதுல எப்படி இருக்குன்னா நிறைய சம்பவம் நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாரு, ஆனா யோசுவா மீதி ஆட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். கர்த்தர் மட்டும் பேசல, கர்த்தர் கொஞ்சம் பேசுறாரு, மீதி யாரு பேசுறா? யோசுவா. நிறைய பார்க்க முடியாது மாதிரி. 3ஆம் அதிகாரத்தையே நம்ம இந்த யோர்தான் கடக்கிறதே பாத்தீங்கன்னா கர்த்தர் ஒரு சிலர் சொல்லியிருப்பாரு, மீதி யோசுவா பேசுறத பார்க்க முடியும். இப்ப 3வது 5வது வசனம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் வசனம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இங்க வந்து கர்த்தர் வந்து சொல்லல யோசுவாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நாளைக்கு செய்ய சொல்லல, யோசுவாவே பேசிடுவார். நாளைக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி. இந்த எரிகோ சம்பவத்தை பார்க்கலாம். அடுத்து யோசுவா 6ஆம் அதிகாரம். அத பாத்தீங்கன்னா 5வது வசனத்துக்கு கர்த்தர் பேசுறார். சரியா? 5வது வசனத்துக்கு அப்புறம் மீதி எல்லாம் யோசுவா பேசுறதான் பார்க்க முடியுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேசாம இருங்க அப்படின்றதெல்லாம் கர்த்தர் சொல்லல, யோசுவா சொன்னது. 6 நாள் அமைதியா இருங்க அப்படின்லாம் கர்த்தர் சொல்லல, யோசுவா சொல்றாரு. சரியா? ரொம்ப இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, ஒன்னா பார்க்க டைம் இல்ல, ஒரே எக்ஸாம்பிள் முடிச்சிடுறேன். யோசுவா வந்து சூரியனையும் சந்திரனையும் நிறுத்துறாரு பாத்தீங்களா? இது ஒரு பயங்கரமான பெரிய இன்சிடென்ட் பைபிள்ல. அதே மாதிரி மோசே செங்கடலை பிளந்து விட்டது பெரிய இன்சிடென்ட். ரெண்டுமே பெரிய இன்சிடென்ட்ஸ். 2 பெரிய இன்சிடென்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துவோம். ரெண்டுமே நேச்சுரல் ஒரு ஃபோர்சஸ், நேச்சுரல் திங்ஸை வந்து தடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாதிரி பிக் ஈவெண்ட்ஸ், 2 ஈவெண்ட்ஸ். மோசே செங்கடலை பிரிச்சது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தரத்தை கேட்பார், மோசே என்ன பண்ண தெரியல ஆண்டவரே, போய் கால் நீட்டு. ஒரு ஆண்டவர் கேட்டுறாரு மோசிட்ட, நீ ஏன்டா என்னை பார்த்து முறையிடுறன்னு கேட்பாரு. சரியா? புறப்பட்டு போங்கன்னு சொல்லி ஜனங்களுக்கு அப்படின்னு. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல எதிர்பார்க்கிறாரு, அவங்க அந்த இடத்துல இல்ல. சரியா? சொல்லி சொல்லி பண்ண வேண்டியதா இருக்கு. சரி போய் கையை நீட்டு போ, கை நீட்டு. சரி கை நீட்டு ஆண்டவர் என்ன நடக்குது? இப்ப சுதி 2 ஆகும். சரி 2 ஆகும், என்ன பண்ணணும்? நீ அடுத்து போக சொல்லு. சோ அதுல வந்து அவங்களுக்கு வந்து கேட்டு 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 விட்டு லிசன் பண்ணி ரொம்ப ஸ்லோவா தான் போக முடியும். அவங்களா எதுவும் பண்ண முடியல, நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் யோர்தான் அந்த பக்கம். ஆனா யோர்தானை கிராஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா யோசுவா பத்தி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் அதிகாரத்துல இருக்கு, நீங்க அதை போய் படிங்க, எனக்கு டைம் இல்லை பாக்குறதுக்கு. 10ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், மோசே யோசுவா கர்த்தரை நோக்கி கர்த்தரை இடத்தில் பேசிட்டு பின்பு சூரியனும் சந்திரனை நோக்கி. அங்க நீங்க பார்க்க முடியாது கர்த்தர் சரி யோசுவா நம்ம என்ன பண்ணலாம், சரி இப்படி சொல்றியா அப்படின்லாம் சொல்லலாம், அந்த கான்வர்சேஷன் வராது. நேரா அவன் சூரியனை பார்த்து என்ன சொல்லிட்டான்? நில்லு. சந்திரனை பார்த்து நில்லு, நீ 2 பேரும் நில்லுங்க அவன் சொல்லிட்டான். அடுத்த வசனம் சொல்லுது 10ஆம் அதிகாரத்துல, இப்படிப்பட்ட ஒரு நாள், எப்படிப்பட்ட ஒரு நாள், கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு. ஓகே. சோ யோர்தானுக்கு முன்னாடி பின்னாடி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஆகவே இப்ப நம்ம யோர்தானுக்கு இந்த பக்கம் இருக்கிறோம் அப்படின்னா, இன்னும் நீங்க சுதந்திரிக்கலாம், யோர்தானுக்கு இந்த பக்கம் தான் இருக்கீங்க. உங்க கையில வந்து சில ஏரியாஸ் நீங்க யோர்தானை கடந்திருக்கலாம், ஆனா நிறைய ஏரியாஸ்ல கடக்க வேண்டியது இருக்கு. நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்தம் தான், நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, பிரதானமான வாக்குத்தத்தம். சோ அப்படின்றப்ப பல இடங்கள்ல நாம் யோர்தான் இன்னும் கடக்க வேண்டியது இருக்கிறது. சில பேர் பினான்சியஸ்ல ஓரளவு கடந்திருக்காங்க, ஃபுல்லா கடந்தான்னு சொல்ல முடியாது, ஓரளவு போயிருக்காங்க, ஆனா இன்னும் நிறைய கிடக்கணும். ஒரு சிலர் ஹெல்த்ல சில இதுல பிரேக் த்ரூ பார்த்திருக்காங்க, ஆனா இன்னும் பார்க்கணும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னைக்குமே வந்து இந்த போதும் என்ற மனது வந்து எங்கெல்லாமோ இருக்கலாம், கர்த்தர்ட்ட அப்படி இருக்கக்கூடாது. அவருடைய வாக்குத்தத்தங்களை பத்தி அந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது, அது மிகவும் தவறு. தாவீது இந்த நடனம் ஆடின சம்பவம் உங்களுக்கு தெரியும்.
அதை பத்தி நிறைய பேர் இந்த ஒர்ஷிப்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது வந்து ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் கலண்டு விடுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆடி இருக்கான். பீப்புள் வந்து அவனை வந்து ஆல்மோஸ்ட் நேக்கடா ஆடினான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவன் கர்த்தருக்கா அப்படி இருந்தா அப்படிதான். அது எனக்கு சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அதை வச்சு என்னன்னா, தாவீது வந்து அப்படி ஆடி பாடினது வந்து அவன் ஒரு காரியத்தை பிரதிபலிக்கிறானுங்க. அவன் வந்து என்ன சொல்ல வரான்னா, கர்த்தர் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லை, அவன் ராஜா ஆயிட்டான், சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருக்கான். அப்ப 12 கோத்திரமும் அவனுக்கு வந்து அவன் கீழே உட்கார்ந்துருக்காங்க. அவன் சொல்றதுதான் வேத வாக்கு மாதிரி. அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தபடியால் அவனுக்கு இன்னும் வெயிட்டேஜ். எல்லாரும் அவன் சொல்றத கேட்பாங்க. ஏன்னா இவர் வந்து சவுல் மாதிரி இல்லைங்க, இவர் கர்த்தர் டெய்லி பேசுறவர், கர்த்தரோடு உரையாடுற நபர். கர்த்தர் இவருக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துறாரு, எதிர்காலத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நித்திய உடன்படி கர்த்தரோடு பண்ணியிருக்காரு, இவரோட இவர் குடும்பத்தோடய. அப்படின்றப்ப எல்லாம் பயந்து போய் தான் இருந்தாங்க. தாவீதுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது, எதிர்த்து பேச யாருமே கிடையாது. எல்லாரும் அவனுக்கு லைன்ல இருக்காங்க. கண் அசைவுல என்னன்னா செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் கிங். அப்படி இருக்கிறவன் அவன் என்ன சொல்றான்னா, கர்த்தர் இல்லாம நான் ஒண்ணுமே இல்லைன்றான். ஓகே, அப்பனா அவனுக்கு என்னன்னா, அவன் தான் ஏதோ பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டான்னு நினைக்கல. அவன் அப்படி இருந்ததுனாலதான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினா என்டையர் லேண்ட் மாச கண்ட்ரோல் எடுக்க முடியுது. He was not content with the growth. He cannot be content. He cannot be content. See, தேங்க்ஃபுல்னஸையும் கண்டென்ட்மெண்ட்டையும் குழப்பிக்க கூடாது. அதாவது நன்றி அறிதலையும் ஒரு ஒரு போதும் என்ற மனது, ஒரு திருப்தியோடு இருக்கிறதையும் குழப்பிக்க கூடாது. அதாவது நன்றி அறிதல் நமக்கு எப்பயுமே இருக்கணும். தாவீது வந்து அவன் வந்து ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது கூட கர்த்தரை எக்காலத்தும் ஸ்தோத்திரிப்பேன். அது மாதிரி நமக்கு எப்பயுமே இருக்கணும். நம்ம கையில வந்து ₹1 கூட இல்லைனாலும் சரி, இல்ல 100 கோடி இருந்தா 1000 கோடி இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம், அந்த அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆனா என்ன இருக்கக்கூடாதுன்னா, இது வந்து நன்றி அறிதல், இது ரொம்ப தேவை. எல்லா இடத்துலயும் ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை செலுத்திட்டு இருக்கணும். அவருக்கு அவர் செய்த கிரியைகள், அவருடைய வாக்குத்தத்தங்களை துதிச்சுட்டே இருக்கணும். நன்றி அறிதல் இருதயம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நாங்கள் இன்னும் சுதந்திரிக்கலை. இன்னும் ஒரு வேற விதத்துல சொல்லணும்னா, நம்ம யாருக்காக சுதந்திரிக்கிறோம்? நாம் சுதந்திரிப்பது எல்லாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பதுக்காக சுதந்திரித்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு வீடு வாங்குறோமா, கர்த்தருக்காக அந்த வீட்டை நம்ம அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவுடைய நாமம் இந்த வீட்டுக்கு மூலம் மகிமைப்பட வேண்டும். இந்த வீட்டில நாங்கள் உங்களுக்கு சாட்சியா வாழ வேண்டும். எங்களை பார்க்கிறவர்கள் இவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஜனங்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இன்னொரு ஆங்கிள் இருக்கு. நான் நிறைய காலத்துல சொல்லியிருக்கேன். பூமி கர்த்தருடையது. ஆண்டவரே, இது எவனோ ஒருத்தன் புறஜாதியான் கையில இருந்தது, யார் கையிலயோ இருந்தது, இப்பொழுது உமக்கென்று நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டோம். We have inherited it for you, Lord. இதை நாங்கள் உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணுகிறோம், ஏனென்றால் இது உம்முடையது. அதுக்குதான் நம்ம பண்றோம், புரியுது? அதுக்கு தான் சுதந்திரிக்கணும். அப்ப அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, நாம் சுதந்திரிக்கிற ஒவ்வொன்றும், every rupee you are receiving, you are taking it from the devil and you are surrendering it to God. நீங்க சொல்ல, ஐயோ நான் எல்லாத்தையும் நான் ஊழியத்துக்குலாம் கொடுக்கல பிரதர், எல்லாம் காணிக்கையெல்லாம் போட்டது, நான் KFC போய் சாப்பிட்டு வந்தேன் பிரதர், நீங்க சொல்லலாம். ரொம்ப நல்லது. நீங்க என்ன பண்றீங்க? உலகத்தின் நன்மையை அனுபவிக்கிறீர்கள். KFC நன்மையா இல்லையான்னு தெரியாது, வேற டிபேட், அதுக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் எதாவது சொல்றாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதெல்லாம் வந்து நல்லது இல்லை, ப்ராசஸ்டு ஃபுட் அதெல்லாம் சொல்றாங்க. அப்படி சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு இல்லைன்னா ஒரு விலையுறந்து ஒரு கார் வாங்குறீங்க, இல்லை ஒரு இது வாங்குறீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அது யார் கண்ட்ரோல் வச்சு? முன்னாடி எவனோ ஒருத்தன் கண்ட்ரோல் இருந்துச்சு. அவன் ஏதோ ஒரு உலகத்தான், அவனோட கண்ட்ரோல் இருந்துச்சு. கரெக்டா? நீங்க அதை என்ன பண்ணிட்டீங்க? அது கரெக்ட். ஆனா அது யாருடையது? பூமியும் அது நிறைவும், அதனால இருக்க fullness and greatness of this earth belongs to Christ and God. தேவனுக்குரியது, கிறிஸ்துக்குரியது. அதை நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப எடுத்து உங்க கைக்கு வந்துச்சுன்னா யார் கைக்கு வந்துருச்சு? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, பிஜேபி வந்து அவர்கள் தீவிரமாக முயற்சி எடுக்கிறார்கள். அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக. சில பேரை சர்ச்சுக்கு அனுப்பிவிடுறாங்க, ஒரு சிலர் கோயிலுக்கு அனுப்பிவிடுறாங்க. இப்படி இல்லாம பண்ணி எப்படியாவது வளர்ந்துடலான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு பாவம் ரொம்ப நாள் வளர்ச்சி எட்டாக்கணியாக இருக்கிறது. ஆனால் இந்த முறை மிகவும் முயற்சி எடுக்கிறார்கள். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். ஒரு 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 அவர்கள் ஜெயிக்காத ஒரு தொகுதியில் அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் ஜெயிக்கிறாருன்னா, அதை வந்து வெறுமனே வந்து என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அந்த எம்எல்ஏக்கானதுன்னு சொல்ல மாட்டாங்க. அது வந்து பிஜேபிக்கான வெற்றின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மோடிக்கான வெற்றின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது எதை பிரதிபலிக்குது? யாரோட கண்ட்ரோல் வருது? ஒரு தொகுதியில அவங்க ஜெயிச்சதே இல்லை, ஆனா அந்த தொகுதியை ஜெயிக்கிறாங்கன்னா அங்க யாரோட பேர் இப்போ வருது? அந்த கட்சியின் பேர் வருது, அந்த கட்சி தலைவருடைய பேர் வருது. அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம்.
கிறிஸ்துடைய கட்சியில் நாம் இருக்கிறோம். அவர் தான் நம்ம கட்சி தலைவர். ஆனா என்ன, அவர் கட்சி தலைவர் மாதிரி இல்ல, அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு கீழ் நாம் இருக்கிறோம். சோ நாம் ஒன்றை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது யாருடையதாக மாறுகிறது? கிறிஸ்துவனுடையதாக மாறுகிறது. ஆகவே அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுதந்திரிக்க வேண்டியவர்கள் ஏராளம் இருக்கிறது. அப்படி இப்படி இந்த வெளிச்சத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு துன்மார்க்கன் வந்து ஆஸ்தியை கையில் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு ஒரு எரிச்சல் வர வேண்டும். புரியுதா? இது ஏதோ ஒரு சுயநலமா இது இந்த பல பேர் வந்து ஒழுங்கா பைபிளையும் படிக்கிறது இல்ல. ஆனா எங்கேயோ பைபிள் காலேஜ் போயிட்டு வர்றாங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. என்னத்த படிக்கிறாங்கன்னு தெரியல. கார்ல் மார்க்ஸ் படிச்சுட்டு வருவாங்களான்னு தெரியல. அங்க போய் என்னத்த படிக்கிறாங்களோ. ஆனா இந்த ப்ராஸ்பெரிட்டி பிரசவம் போட்டு இவங்க எல்லாம் பண்றவங்களை பார்த்து என்ன எப்படி வெறும் பணம் பணம்ன்றாங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு தவறானது தெரியுமா? அப்படி பேசவே கூடாது. ஏன்னா இவங்க கர்த்தருடைய வார்த்தையை புரிஞ்சுதான் பேசுறாங்க. சோ நம்ம செழிப்பை பேசும்போது இல்ல செழிப்பை சுதந்திர வேண்டும் சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம்னா கர்த்தருடைய கையில் இருக்க வேண்டியது ஒண்ணு ஏன் துன்மார்க்கன் கையில இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். பூமி ஏன்னா வெளிப்படுத்தல் 5 அதிகாரம், அதுதான் வெளிப்படுத்தல நிறைய படிக்கணும். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் கிறிஸ்துவாகிய ராஜாவை காட்டுகிறது. அதுல 12 வசனம் சொல்லுகிறது மகிமையும் வல்லமையும் அதுல ஐஸ்வர்யம் வருது, கிறிஸ்துவனுடையது வருது, பெலனும் எல்லாம் நிறைய வருது. அதுல ஒண்ணு வருது ஐஸ்வர்யம் கிறிஸ்துவனுடையது, கிறிஸ்துவனுடையது. சோ அந்த இந்த ஆட்டிடியூட் வரணும், ஒரு வெறி வரணும். தாவீதுக்கு அப்படிதான் இருந்தா, அதான் ஆண்டவர் அவன் பிடிச்சிருக்குனாரு. அவன் வந்து சொல்றான் எல்லாரும் பயந்து ஓடிட்டு உயிருக்கு பயந்து ஓடுறாங்க. நம்ம என்ன கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரியாதுல பிரதர். கோலியாத்த நம்ம வாட்டுக்கு எதுக்கு போய் கோலியாத்த ஒரே போடா போட்டான்னு என்ன பண்றது பிரதர்? அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா பிரதர் நம்ம அப்படியே ஓரமா எங்கேயா உட்காந்துருப்போம் பிரதர். ஒரு குரூப் உட்காந்து இருக்குது. நல்ல பெரிய பீரோவா பாருங்க சார், உள்ள ஒளிஞ்சுக்கலாம். 4-5 பேருக்கு முடியுமா? அப்படிதான் பீரோ இருக்கா, எல்லாருமே ஒளிஞ்சு பூட்டிப்போம், உள்ளே உட்காந்துப்போம் அப்படின்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க. பைபிள் போட்டிருக்கு சவுலுடைய ராணுவம் வந்து நடுக்குச்சு அந்த கோலியாத்தை பார்த்து. அப்ப தாவீது வந்துட்டு கேள்வி கேட்கிறான், ஆமா இவன் யாரு, எதுக்கு இவன் யாருன்னு கேட்கிறான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு இவன் யார்? அதாவது எந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்காங்களோ அவங்கதான் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைன்ற தாவீது. அவன் நிந்திப்பதற்கு இவன் யார்? நான் இவன் இன்னைக்கே போட்டு தள்ளுறேன்றான். இப்ப முடிக்கிறேன் கதைய. ராஜா பயப்படுறான். எப்படியா நீ போய் அவன் யுத்த வீரனையா, நீ வந்து ஆடு மேய்ச்சின சின்ன பையன், ஒன்னால எப்படி முடியும்? இவன் கர்த்தரை எதிர்த்து பேசிட்டாங்க. இது இப்படி இதெல்லாம் சரிப்பட்டுறாது. எப்படி பேசலாம்? இது எப்படி பேசலாம்? யாராவது வந்து இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க தான் 100 வருஷம் ஆட்சி இருக்கோம் இப்படிலாம் சொன்னா நமக்கு கொஞ்சம் கோவம் வரணும். இல்லைன்னா வந்து அதாவது கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு விரோதமா வந்து வேற சில மனிதர்களையோ சில சித்தாந்தங்களையோ ராஜா மாதிரி தூக்கி பிடிச்சா நமக்கு கொஞ்சம் கோவம் வரணும். நீ யார் இதெல்லாம் பேசுறது? உனக்கே அவன் அத்தாண்டி கொடுத்தது. ஏன்னா ராஜ்யமும் வல்லமையும் மேன்மையும் மாட்சியும் எல்லாம் கர்த்தருடையது, கிறிஸ்துவனுடையது. நான் நேரம் போய் அவங்க கூட சண்டை போடுங்க சொல்ல வரல. ஜெபிக்காரன் வேணும். அட்லீஸ்ட் நம்ம ஜெபிக்கணும். ஹவு கேன் திஸ் ஹேப்பன்? இப்படி எப்படி இருக்கலாம்? தாவீது அப்படி கேட்டனால தாங்க கர்த்தருக்கு அவனுக்கு பிடிச்சிருச்சு. அப்படி கேட்கறவங்களாம் ஆண்டவருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்கள வச்சுதான் அவர் ஏதாவது செய்ய முடியும். இல்ல இருக்கதே போதும், நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் பிரதர், நாங்க ரொம்ப சந்தோஷமா செழிப்பா இருக்கோம்ன்றவங்கள வச்சு அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, சோ ஓகே, இந்த யோர்தான் முன்னு பின்ன பார்த்துட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சோ யோர்தானுக்கு முன்னே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா யோர்தான் தாண்டோடனே பாத்தீங்கன்னா இங்கே கர்த்தர் இவன் பேசுறதுக்கு எதிராக இவன் இனிஷியேட் பண்றான். இவன் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்ப இது இன்னும் டீடைலா பேசணும். நம்ம அடுத்த மீட்டிங்ல பேசலாம். இப்ப நான் ஷார்ட்டா இது ஒண்ணு சொல்லிட்டு ஜெபிக்கலாம். இப்போ வந்து எப்படி நம்ம வந்து யோர்தானுக்கு இந்த பக்கம் இருந்துட்டு எப்படி அந்த பக்கம் போறது? இன்னும் வாக்குத்தங்களை சுதந்திரிக்கல. யோர்தான் தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம், வாக்குத்தத்தை சுதந்திரிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் பாருங்க நம்ம பேசுற சீரீஸோட முக்கியத்துவமே. வாய், அவர் மவுத். சோ இந்த யோர்தான் எதை சிம்பலைஸ் பண்ணுது, எதை குறிக்கிறதுனா, அந்த யோர்தான் என்பது ஒரு உணர்ச்சிகளின் அடிப்படையிலே மாம்சத்தின்படி வாழ்கிறவர்களை குறிக்கிறது. அதாவது அவங்க ரட்சிக்கப்படவே இல்லைன்னு இல்லை, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இன்னும் மாம்சம் தான் மேலோங்கி இருக்கிறது. உணர்ச்சிகள், அவருடைய மனதும் அவருடைய உணர்ச்சிகளும் மேலோங்கி இருக்கிறது. ஆவி மேலோங்கி இல்லை, உணர்ச்சியும் மனதும். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா ஆவி மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த உணர்ச்சிகளும் மனதும் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இன்னும் புதிதாகல ஃபுல்லா. அப்படி ஆகாம இருக்கிறதுனால அது சொல்றத ஃபுல்லா கேட்டோம்னா ரொம்ப பிரச்சனைகள் போயிடும். ஓகே, மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் உண்டு, அது முடிவு மரணம். அதுதான் அவங்களுக்கு நடந்தது. அவங்களுக்கு செம்மையா தோன்ற வழி என்ன தெரியுமா? யாரு ராட்சசனை பார்த்தோன்னே அவன் மனது கணக்கு போட்டு சொல்லிச்சு, டேய்
அடி 14 அடி 15 அடி உயரம் இருக்காண்டா, நீ 5.5 அடி 6 அடி தான். ஒரு அடி நெத்தியில போட்டானா இந்த கிரேட் காலி ஸ்மாக் மாதிரி ரஸ்லிங்ல ஒருத்தர் முன்னாடி ஒரு அடி போடுவான், மண்டையில எல்லாம் படுத்துருவானுங்க அப்படியே. அது வந்து ஃபேக் தான், ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி எஃபெக்ட். அந்த மாதிரி ஒரு அடி போட்டான்னா நீ படுத்துருவ, அவ்வளவுதான். அதோட நீ அவுட்டு. தயவு செய்து போதான்னு மைண்ட் சொல்லுது. சொன்னனே இருதயம் பயத்தை டன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து செம்மையாய் தோன்றுகிற வழி என்னன்னா, எகிப்துக்கு கூட போலான்றானுங்க. முன்னாடி மட்டும் போயிடாத, எகிப்துக்கு போ, யோர்தானை எக்காரத்து ஒண்ணு கடந்துடாத அப்படின்றான். சோ யோர்தான் அந்த லிமிட் பண்றதுக்கு யோர்தான் அப்படியே தடுத்து நிறுத்துது. அது எதை குறிக்கிறதுனா, உணர்ச்சிகளாலும் மனதினாலும் ஆளப்பட்ட வாழ்க்கையை குறிக்கிறது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி உணர்ச்சிகளும் மனதும், இமோஷன்ஸ் அண்ட் மைண்ட், அது வந்து இன்னும் புதிதாக்கப்படல, ஃபுல்லா அது புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓகே, அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனா அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம புதிதாக அது புதிதாகும். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு எவ்வளவு புதிதாக்குறோமோ அந்த அளவுக்கு அது புதிதாகும். சோ அதிகமாய் புதிதானவர்களுக்கு அதிக ரிசல்ட்ஸ் இருக்கும், அதிக புதிதாகாதவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கம்மியா இருக்கும். சோ ஏதோ நடக்க மாட்டேங்குதுன்னா இங்க இது ரெண்டுலையும் நம்ம வேலை பார்க்க வேண்டியதுன்னு அர்த்தம். கர்த்தர் தம்முடைய ஏதோ ஆச்சரியமா அற்புதமா என்னைக்கோ ஒரு நாள் கதவை திறக்க போறாரு, அப்படி இல்ல. நம்ம வேலை ஒரு செய்ய வேண்டியது இருக்கு. நீங்க நினைக்கிற வேலை நீங்க செய்ய வேணாம், இந்த வேலையை கண்டிப்பா பண்ணணும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எப்படி 7 கடல் தாண்டி 7 மலையை தாண்டி எப்படி செய்ய போறேன், அதெல்லாம் 7 கடையும் தாண்ட வேண்டாம், 7 மலையும் தாண்ட வேண்டாம். அது தாண்டுற நேரம் கர்த்தர் உங்களுக்கு கொண்டு போயிடுவார் ஈஸியா, அது தாண்டிப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா, உங்கள் மனது, உங்கள் உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், இவைகள் நடத்தி செல்கிற திசையிலே செல்லக்கூடாதுன்னு உறுதியா இருக்கணும். இது எவ்வளவு உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா உண்மையா இதுதான் அப்படின்னு காட்டினாலும் அதை பின்தொடர மாட்டேன். பழைய பாட்டு இருக்குல்ல, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே. ஏன்னா உலகமே இந்த பாதையில போயிட்டு இருக்கு. அவங்க இமோஷன்ஸும் மைண்ட் என்ன சொல்றதோ அதான் அவங்க நம்புவாங்க, அதுதான் அவர்களுடைய தெய்வம். ஆனால் நமக்கு நம்முடைய ஆவி அருளப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி அருளப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சேர்ந்து வேலை செய்கிறார். இதெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த 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 எக்ஸ்பர்ட்ஸ்ட கன்சல்டே பண்ணாம முடிவெடுக்க கூடாது. உங்கள் ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இவங்க ரெண்டு காம்பினேஷனோட டிஸ்கஸ் பண்ணாம நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. அது உபத்திரத்தில் முடியும். அது எங்க முடியும்? பிரச்சனையில போய் முடியும். சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் பாக்குறீங்களா, தெளிவா சொல்றேன் கவனிங்க. ஒரு சுச்சுவேஷன் பாக்குறீங்களா, அது உங்களுக்குள்ள பயத்தை ஏற்படுத்துதா? அது வந்து நிறைய கணக்கு போட்டு உங்களுக்கு சொல்லுதா? 200 அப்பத்துக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் பத்தாதுன்னு சொல்லுதா? உன் கையில என்ன இருக்கு, இதை வச்சு நீ என்ன பண்ண போறன்னு கேக்குதா? உடனே ஒரு பயம் வந்துருதா? இந்த ரெண்டையும் நம்பி உட்காந்துறாங்கன்றேன். இது எவ்வளவு ரியலா இருந்தாலும் இதை நம்பிடாதீங்க. அந்த நேரம் ஒரு முடிவெடுங்க. ஓகே மனதே, நீ சொல்றது ஓகே தான், உண்மைதான், உனக்கு தெரிஞ்சது நீ சொல்ற. உணர்ச்சிகளை பார்த்து சொல்லுங்க, இமோஷன் உங்களுக்குள்ள நீங்க வச்சுக்கணும். இது தாவீது செய்யறான் பாருங்க நிறைய இடத்துல. என் ஆத்மாவேனா இந்த ஆத்மால தான் எல்லாம் இருக்கு, அதனால ரெண்டையும் பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் தேங்குற, நீ ஏன் கலங்குகிறாய், அது உணர்ச்சிகளை பார்த்து பேசுறான். மனதை பார்த்து என்ன சொல்றான்? பயப்படாது, ரொம்ப ஒரி பண்ணாது, யோசிக்காத, அமைதியா இருக்கு, கர்த்தருக்கு காத்துரு, திட்டமானதா இருந்து கர்த்தருக்கே காத்துரு. சோ நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. I have a spirit inside of me. Indeed, I myself, I am a spirit being. நான் ஆவி மனிதனா இருக்கிறேன், எனக்குள் தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது. The limitless spirit of God. அளவிடப்பட முடியாத தேவ ஆவி. வாக்கு தத்தங்களில் பிரதானமான வாக்கு தத்தம் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். கலாத்தியர் 3:14 சொல்லுது, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை விசுவாசனால பெரும்படி ஆயிட்டு. சோ நமக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. இப்ப இதெல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? உங்க வாயை வச்சுதான் செய்யணும். இதுக்குதான் வாய் கொடுத்திருக்காரு கர்த்தர். உங்க மனசு படபடன்னு அடிக்குதா, உங்க இருதயம் வந்து ஐயோ என்ன பண்ண போறேன் என்ன தெரியுதா, அதுக்குதான் கர்த்தர் வாயை கொடுத்திருக்கிறாரு. வாயை திறந்து பேச ஆரம்பிக்க வேண்டும். இதை பேசக்கூடாது, என்ன சொல்லுதோ பேசக்கூடாது, டெலிபரேட்டா நீங்க பேசணும். கர்த்தரை பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கணும், உட்காந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து படிக்கணும், இன்னும் டீப்பா உட்காந்து படிக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஏதாவது இப்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புறீங்களா, ஏதாவது பகுதிக்கு நான் தியானிக்கணுமா, என்கிட்ட பேசுங்க. ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கணும். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய யோர்தான் மாதிரி உங்க மைண்ட் அப்படியே அலைப்பாய்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தடைகளை உங்க மனதுல பிசாசு சொல்லி ஊதி ஊதி பெருசாக்கி உங்க மைண்ட் இது நடக்கவே நடக்காது, இது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி வச்சிருந்தாலும், என்ன நடந்தாலும் முதல் விஷயம் கர்த்தர் இது காரணம் அல்ல. ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார். இந்த சூழ்நிலைகளே இந்த பாயிண்ட்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க பிசாசு. உங்க கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு சகாயரா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறார், அவர் உங்களுக்கு வலது பட்சத்தில் இருக்கிறார், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. யோசுவாட்ட சொன்ன மாதிரி, நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னவர் உங்களோடு எல்லா இடத்திலும் வருகிறார், உங்களோடு எல்லா இடத்திலும் கிரியை செய்கிறார் என்கிற அந்த காரியத்திலே, அந்த அறிவிலே மாறாமல் இருக்க வேண்டும், உறுதியாக நிற்க வேண்டும். இப்படி பல சூழ்நிலைகள் வரும் என்று அறிந்ததுனாலதான் வேதம் சொல்லுகிறது, மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்ததுனால அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான்.
கிறிஸ்துவின் ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? அவனுக்கு மோசே ஞானம் கொடுக்கப்பட்டது யோசுவாக்கு. ஆனால் நமக்கு புதிய உடன்படிக்கையில கிறிஸ்துவின் ஞானம் அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்முடைய ஆவிக்குரிய யோசுவா இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்மளை அழைத்து செல்கிறார் நம்முடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களுக்கு. ஆனால் அவருடைய ஆவி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. 1 சொல்லுகிறது, தேவனே நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். அதுல முதல்ல ஞானம் வருது. தேவன் நமக்கு ஞானமா இருக்காரு. சரி, ரொம்ப வழி இல்லாம இருக்கீங்களா? தலையில கை சொல்லுங்க, எனக்கு தேவ ஞானம் அருளப்பட்டிருக்கிறது. பேர் கூட சொல்லுங்க, பக்கத்துல இருந்தாலும் கண்டுக்காதீங்க. ஏன்னா உங்க பிரச்சனை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சோ வாய் திறந்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஞானம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது இப்ப சொல்லிட்டு இப்ப அடுத்த மீட்டிங்ல திரும்ப சொல்லக்கூடாது, சொல்லிட்டே இருக்கணும். இதெல்லாம் நீங்க எத்தனை நாளும் சொல்லலாம், 24 மணி நேரம் சொல்லலாம். கிறிஸ்துவே எனக்கு ஞானமா இருக்கிறார், கிறிஸ்துவே எனக்கு ஞானமா இருக்கிறார் அப்படின்னா எனக்கு ஒரு வழி தெரியும். ஏதோ கர்த்தர் வழி திறக்க போறாரு. எனக்கு அந்த ஆலோசனை வழங்கப்பட போகுது. இதுல எனக்கு என்ன செய்ய தெரியாம இருக்கலாம், ஆனால் எனக்கு வழி திறக்க போகிறது. எனக்கு கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். இதெல்லாம் நீங்க பயன்படுத்த வேண்டியது உங்களுடைய வாய் தான் முக்கியம். உங்க மனது உங்க இருதயம் என்ன சொல்லுதுன்றதை தாண்டி உங்கள் வாயை பயன்படுத்துங்க. உங்கள் மனதிலே இருதயத்திலே இருக்கிற காரியங்களை விட உங்கள் வாயில் கர்த்தர் அதிக வல்லமே வைத்திருக்கிறார். ஏனென்றால் உங்கள் ஆவியோடு உங்கள் வாய்க்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. உங்கள் மனது உங்க உணர்ச்சிகள்லாம் பைபாஸ் பண்ணி போகக்கூடிய there is a direct connection between your mouth and your spirit. So the power of God flows from your spirit to your mouth. Sometimes இந்த ரோட்லாம் பிளாக் ஆனாலும் சரி, emotionally you're down, mentally you're down, but your mouth is still working on that very bad day. So நீங்க எமோஷனலா டவுனா இருக்கேன்னு சொல்லலாம். அதுதான் யோர்தான். இந்த குரூப் வந்து யோர்தான் நின்று போச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா? யோசுவா காலேப் தான் எக்ஸாம்பிள். என்னாகும் 13ஆம் அதிகாரத்துல இவர்கள் போயிட்டு வந்து சொல்லிட்டாங்க. அவன் மைண்ட் நான் சொன்ன மாதிரி அவனை குழப்பி விட்டுருச்சு. அவன் சொல்றான், நம்ம உள்ள பிரவேசிக்க முடியாது, யோர்தானை தாண்டவே முடியாது, ஏன்னா வந்து அங்க ராட்சதன் இருக்கான், அப்படி தாண்டி போனாலும் அவன் சேர்த்து கொண்டுருவான் நம்மள, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யோசுவாவும் காலேபும் தங்கள் வாயை பயன்படுத்தினார்கள். என்ன சொன்னாங்க? இந்த தேசம் நல்ல தேசம், அது மட்டுமல்ல கர்த்தர் நிச்சயமாய் நம்மை கொண்டு போவார். தேவன் நம்ம பிரியமா இருந்தா போதும். தேவ பிரியம் நம்ம இருக்குங்க, உடன்படிக்கையின்படி இருக்கு, போதும், நம்ம உள்ள போயிடலாம். சோ இந்த சூழ்நிலைகள்ல வாயை பயன்படுத்த பழகுகிறவர்கள், அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள வர்றவங்க, என்ன நடந்தா பரவாயில்ல, இதை சொல்ல போறேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்ல போறேன். ஒரு டவுட் தான், திரும்ப ஆண்டவர்கிட்ட போங்க, போய் ஆண்டவரின் வார்த்தையை கொடுக்க சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து தியானியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். உங்களுக்குள்ள அப்படியே வார்த்தைகள் பொங்கி வர ஆரம்பிக்கும். இருதயத்திலிருந்து விசுவாசம் உண்டாக ஆரம்பிக்கும். அந்த நிறைவினால் நீங்க பேச ஆரம்பிங்க. அப்போ சூழ்நிலைகள் மேல் ஆளுகை எடுத்துக் கொள்வீர்கள். நீங்கள் லீட் பண்ணுவீங்க, சிச்சுவேஷன் உங்களுக்கு லீட் பண்ணாது. யூ வில் லீட் தி சிச்சுவேஷன்ஸ். நீங்க சூழ்நிலை மேல் ஆளுகை செலுத்துவீர்கள். சோ இதுதான் வந்து யோர்தான் இங்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கும் அங்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கும். இன்னைக்கு வந்து we are in a glorious situation. நம்ம வந்து யோர்தான் இங்கிட்டு இருக்கோம், அப்படியே இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த 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 வனாந்தரத்துல இறந்து போனவங்கள மாதிரி நாம் இல்லை, அந்த இடத்துல இல்லவே இல்லை என்ற நமக்குள் தேவ ஆவி அருளப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியின் வெளிச்சம் வருமானால் போதும், இங்கே இருக்கிற நாம் யோர்தானை கடந்து அந்த அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிப்போம். சரியா? சோ இன்னும் இதை பத்தி கொஞ்சம் டைனமிக்ஸ் இருக்குது, அதை நாம் வருகிற மீட்டிங்ல பேசலாம். இப்ப நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரங்க தாயே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் மனம் முடைந்து போனவர்கள் ஜெபிக்கிறேன். Hallelujah. Emotionally broken down because factually nothing is going for you. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆதரவா எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. அப்ப நேச்சுரலா உங்களுக்கு இதயம் தூண்டு விட்டது, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, மிகுந்த மனக்கலக்கத்தோடு இருக்கிற அப்படி இருக்கிற ஒவ்வொருக்காகவும் நான் இப்பொழுது விசேஷமா ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஏன்னா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எந்த ஒரு காரணத்தினாலும் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் இவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ஹல்லேலூயா ஆண்டவரே, நாளிலே நீர் சொல்லுகிறீர், இவருடைய வாயிலே அற்புதம் இருக்கிறது. The miracle is in your mouth. Hallelujah. You can create your miracle by your mouth. உங்களுடைய அற்புதத்தை, உங்களுடைய அடையாளத்தை உங்கள் வாயினால் நீங்கள் உருவாக்க முடியும், வாயினால் உருவாக்க முடியும். Hallelujah. ஆண்டவரே, திடப்படுத்துவீராக, திடப்படுத்தி பலப்படுத்துவீராக, திடப்படுத்தி பலப்படுத்துவீராக, திடப்படுத்தி பலப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த விசுவாச வாழ்க்கையில செயல்படுவதற்கு இவர்களை பலப்படுத்துவீராக, வாயை பலப்படுத்துவீராக, இவர்களுடைய மனதை பலப்படுத்துவீராக, இவருடைய இருதயத்தை பலப்படுத்துவீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. கர்த்தருடைய பந்தியில் காரியங்களை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சிலுவைக்காகவும் உடைய இரத்தத்துக்காகவும் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காகவும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் ஆண்டவரே, நீர் மறிக்கவில்லை என்று சொன்னால் இந்த புதிதும் ஜீவனுமான விசுவாச பாதை, நாங்கள் பேசி மேற்கொள்கிற இந்த பாதை எங்களுக்கு திறந்திருக்காது. நாங்கள் உடன்படிக்கைக்கு தூரமானவர்களாய் இருந்தோம், புறஜாதிகளாய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தினால், அவருடைய பாடுகளினால், அவருடைய சிலுவை தியாகத்தினால் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துக்குள் வந்து வாக்குத்தத்தங்களை உடன் பங்காளிகளாய், புதிதும் ஜீவனுமான இந்த விசுவாச மார்க்கத்துக்கு உடன் பங்காளிகளாய், ஹல்லேலூயா, உங்களுடைய வழியை அறிகிறவர்களாய், உங்களுடைய வழியாகிய விசுவாசத்தின் வழி அறிகிறவர்களாய் மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. நேரத்தினுடைய சிலுவை நினைத்து, உங்களுடைய ஆண்டவரே பாடுகளை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் வருமளவு மரணத்தை தெரிவிக்கும்படி சொன்னீர், அதை அறிவிக்கும் சொன்னீர். நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படி நாங்கள் செய்து கொண்டே இருக்கும் போது கர்த்தாவே, உம்முடைய வருகை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே உடைய பிரசனமாகுதலை நாங்கள் பார்ப்போம். Thank you, Lord. We will see the manifestation of your presence in our lives, in different areas of our life. You will receive your coming in those areas, and we will receive justice. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. எல்லாரும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. அந்த தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை இன்னும் வளரவும் ஆண்டவரை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளவும் மேற்கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். யார்ட்டெல்லாம் பிசாசு வந்து அப்படி பேசுறதுலாம் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானோ, சோர்வு ஏற்படுத்திட்டு இருக்கானோ, அந்த இடங்களிலே உங்களுடைய சத்தம் தெளிவாய் கேட்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I also cover everybody here with the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரை நான் மூடுகிறேன். Lord, I protect them from every discouragement and diversion. எல்லா சோர்வு மற்றும் திசை திருப்புகிற பிசாசின் நடவடிக்கையிலிருந்து இவர்களை இயேசுவின் இரத்தத்தினாலே நான் பாதுகாத்து ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பாதுகாவல் உண்டாயிருப்பதாக. ஆசீர்வாதம் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Thanks for joining. See you in the next meeting.